கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரர்களே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இல்லை நமது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஐயா இன்னைக்கு வந்திருக்காரு, சாமுவேல் ஐயா இன்னைக்கு தான் வந்திருக்காரு. சாமுவேல் ஐயா அவர்களுடைய இதில் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் வருக என்று வர கிளம்பிட்டுருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு என்னன்னா, நம்ம கட்சியின் கொள்கைப்படி என்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அதே போல எந்த மதமாக இருந்தாலும் ஜாதி மத பேதமாக நாம் செய்வோம். அதே போல தான் இப்பொழுதும் இந்த இன்றைய உள்ளவருக்கு என்பது இவர் எந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவணும், நன்மைகள் பண்ணுங்க, இந்த எல்லா மதமும் ஒன்று தான் அப்படிங்கிறது நம்ம கொள்கை. இது இருந்தாலும் அதை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. அதிக நேரம் அதை எடுத்து பேசுகிறேன். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். எத்தனை பத்திரிகை நண்பர்கள் இருக்கும்போது நான் பேசாமல் இருக்க முடியுமா? ஆகலாம் நான் பேசுகிறேன் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். டிசம்பர் மாதம் என்றால் டேஞ்சர், டேமேஜ், இதுதான் நடக்கும் இந்த நாட்டில். ஏன்னா டிசம்பர் மாதம் என்றால் ஏன் டேமேஜ் ஆகுது, ஏன் டேஞ்சர் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். டிசம்பர் மாதம் என்றால் எம்ஜிஆர், பெரியார் இவர்கள் இறந்த தினம், ஜெயலலிதா இறந்த தினம் இந்த டிசம்பர் தான். அதே தானே புயல் வந்தது இங்கே இந்த டிசம்பரில் தான். போன வருஷம் மழையும் வந்தது இங்கே தான். சுனாமி வந்தது இங்கே இந்த மாதம் தான். இந்த வர்தா புயல் வந்தது இங்கே தான் இந்த மாதம் தான். ஆக இந்த டிசம்பர் வந்தாலே டேஞ்சர் அண்ட் டேமேஜ் இங்கே நம்மளுக்கு எல்லோரும் நான் ஞாபகம் வருதா. அதே போல் இன்றைக்கி தங்கமணி நம்ம டிவியில் அமைச்சர் தங்கமணி சொன்னாராம், இந்த மாதிரி போர்க்கால அடிப்படையில் எல்லாம் எடுக்கிறேன். இங்கே எடுத்தாங்க, சிட்டியில் முதல் எடுத்தால் போதும், அதான் மற்ற வில்லேஜிலாம் எடுக்கணும்ல, எடுக்கவே இல்லை. அப்படி இங்கே சிட்டிலே என்ன பண்ணுறாங்க, எல்லா மரம் வெட்டி அப்படி குப்பைத்திட்டில் போட்டு போகிறாங்க. குப்பைத்திட்டில் ஆனால் எரிக்காதுங்கிறாங்க. குப்பைத்திட்டில் போட்டு போகிறதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. குப்பைத்திட்டில் போடுங்க, போட்டால் அள்ளிட்டு அள்ளவே மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் அள்ளுறாங்க. யாராவது இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது, விஜயகாந்த் அந்த மாதிரி இடத்துல சொல்லிடக்கூடாதுங்கிறக்கால் அள்ளுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதே மாதிரி எல்லாருமே எல்லா இடத்துலையும் போய் அள்ளணும். போர்க்கால அடிப்பில் இன்றைக்கி என்ன, நீ எத்தனை நாள் ஆச்சுங்கிற நீ உங்களுக்கே தெரியும். நான் நாட்கள்லாம் சொல்லலை, நாட்கள் போர்க்கால அடிப்படை தான் போகிறான். இல்லை, போர்க்கால அடிப்படையில் செய்ய இதான் போர்க்கால அடிப்படை இல்லை என்றுதான் எனது தலைமையான கருத்து. போர்க்கால அடிப்படையில் தங்கமணி சொல்லி யாருமே பண்ணல. இது சும்மா இவங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதே மாதிரி கருப்பணம் ராம்மோகன் ராவ்ங்கிறது யாரு? ராம்மோகன் ராவ்ங்கிறது யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தலைமை நிலை செயலாளர். சரி, தலைமைச் செயலாளர், தலைமை நிலையன்ற இவரை சொல்லிட்டோம். தலைமைச் செயலாளர் வச்சுக்கிறோம். ஏன் தலைமை நிலை செயலாளர்னு சொல்லி பழக்கங்கள். தலைமை நிலை செயலாளர் அடிக்கும் போது அவருக்கு அடித்தவர்களுக்கு தலைமை நிலை செயலாளர் வந்துட்டு நிலை தூக்கிய நான் படித்து பார்த்துட்டு, சாமான் இங்கே தலைமைச் செயலாளர் தானே நீ அடிக்கணும், எப்படியா தலைமை நிலை செயலாளர் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஏன் அடிச்சிங்க? அதுபோல தான் நான் தெரியாதனமாக சொல்லிவிட்டேன் என்று மன்னிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சர்வனம் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது சொல்கிறதெல்லாம் டிவியில் தான் தெரியும்ல. ஆனால் இதை எழுதுறது யார்? தினமலரும் குமுத ரிப்போர்ட்டரும் மிகவும் ஸ்பெசிஃபிக்காக எழுதுவாங்க. விஜயகாந்துக்கு கொண்டு வந்து முதலமைச்சர் ஆபரம் கொண்டு தெரியல, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்றாலும் அவங்க தான் தப்பு சொல்லுவாங்க. டிவி என்பது நான் நிகழ்ச்சிக்குள்ளே ஏன் விஜயகாந்த் வரல, ஏன்னா ஒவ்வொரு டிவி ஒவ்வொரு பத்திரிகையும் ஒரு கட்சிக்காரர்களும் சொந்தம். இப்போ 7 சேனல் எடுத்து வைகின்றராஜுக்கு எனக்கு ஒத்து போகாது. இப்படி ஒவ்வொரு டிவியும் அந்த டிவி ஆளுங்கட்சி சப்போர்ட் உள்ள டிவி, எதிர்கட்சி சப்போர்ட் உள்ள டிவின்னு இருக்கும்.
இப்படியா இருக்கனால எதுக்கு வரதில்லை. அது நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கிறாம நீங்கள் சொல்கிறீங்க. புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி ராம்மோகன் ராவ் ஏன் ராம்மோகன் ராவ் ஏன்னா முதல்ல அவர் தலைமை செயலாளர், அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். பொதுப்பணித்துறையில் இருக்கும் பொழுது அமைச்சர்கிட்ட நம்ம பொதுப்பணித்துறையில் இருக்கும் பொழுது அவர் எல்லா கான்ட்ராக்டும் பண்ணிடு. அதுக்கு போக ஐஎஸ், அது அமலாக்க பிரிவு ஐஎஸ் இருந்திருக்காரு. ஐஎஸ் இருக்கும்போது தான் இங்கே வந்திருக்கு. ஒரு ஐஎஸ் அதிகாரியிலே முழுதும் பணம் இப்படி இருக்கும். நம்மளுக்கு எப்படி இருக்குன்னால வச்சுக்கணும். அது முதல் தடவையாக தலைமை சென்னையில் கோட்டையிலே எடுத்தாங்களே, அது எனக்கு பிடிக்கல. இவரெல்லாம் நம்பி நம்ம போகிறோம் பின்னாடி. ஆக கருப்பணங்கிறது எங்கேயுமே ஆகாது. அதுக்கும் வரவேற்பு தரேன். அதே மாதிரி ஏடிஎம் பேங்கில் மக்கள் வாசல் நிற்கிறேன். என்ன ஒரு 2000 திருவிழா காலம். இந்த திருவிழா காலத்தில் இப்படியெல்லாம் செய்யலாமா? ஏன் விஜயகாந்த் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்கிறக்கா சொல்கிறேன். ஏடிஎம்மில் போடுறாங்க பணத்தை. ஆனால் இப்போ குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் பணத்தை போட எடுக்க வரவங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? திருவிழா காலங்களாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் முடித்து கொடுக்குறேன். நன்றி வணக்கம். வந்தவங்க அது மாதிரி ஜல்லிக்கட்டு நடந்தது தூரத்தில் நடக்கணுன்றிருக்கேன். நடத்துவேன் சொல்லிக்கொண்டு லோக் அதாலத்துங்கிறது இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு பண்ணுறாங்களே. லோக் அதாலத்துக்கு கோர்ட்டு வச்சா எப்படிவாங்களோ எல்லாரும் பயப்பட மாட்டாங்க. ஆஹா, கோர்ட்டில் கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டா என்ன பண்ணுறா? அதனால் லோக் அதாலத் தான். அது லோக் அதாலத்து தான் மேரி அதாலத்து பட மாதிரி லோக் அதாலத்துன்னு வச்சுங்களேன். ஆக லோக் அதாலத்துங்கிற அந்த இதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.